ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்ல நினைக்கிறாங்க, ஸோ அவங்க லவ் மெசேஜ் என்னவாக இருக்கும், ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்டேட் ஆகும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது என்கிட்ட பர்சனல் ரீடிங் வேணும், கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நீங்கள் லவ் பண்ண பர்சன் உங்ககிட்ட என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா, ஸோ அவங்க லைஃப்பில் அவங்களுக்கு இப்போ இப்போ என்ன சொல்கிறது, அவங்க லைஃப்பில் இப்போ ஒன்றுமே ஓகே இல்லையா, எதுவுமே ஓகே இல்லையா, எதுவுமே ஓகே இல்லையா. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஸோ அவங்க கொஞ்சம் எனக்கு என்ன வேணும், எனக்கு லைஃப்பில் எது கிடைச்சா எனக்கு லைஃப் நல்லாயிருக்கும், ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்குறாங்க. ஓகே, நான் கொஞ்சம் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு எனக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஸோ கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் ஆக்ஷன், இப்போ நான் கரண்ட் சுச்சுவேஷனில் நான் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ரெடியான சுச்சுவேஷனில் இல்லை. என் லைஃப்பில் நான் பயங்கர ஒரு பீஸ் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் நான் இருக்கேன். ஸோ இந்த பீஸ் இல்லாத சுச்சுவேஷனில் நான் என்ன ஆக்ஷன் எடுத்தாலுமே அது என் லைஃப்பில் ராங்காக தான் இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். என்னை கொஞ்சம் லோன்லியாக நீங்கள் இருக்க விடுங்க, என்னை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதுங்க. நான் கொஞ்சம் என் லைஃப்பில் என்னை கொஞ்சம் ஹீல் பண்ணிக்கிறேன். இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் என் லைஃப் பீஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ நான் என்னை கொஞ்சம் சரி பண்ணிக்கிறேன், நான் என்னை கொஞ்சம் ஹீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்கிறாங்க. ஓகே, இது ஃபர்ஸ்ட் மெசேஜ். ஓகே, 2 ஆஃப் சோர்ஸ் வந்திருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த பர்சன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பர்சன் கண்ணை கட்டி காட்டில் விட்டது மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுதான். ஓகே, ஸோ இந்த பர்சனுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, 2 சுச்சுவேஷன் இருக்கான். ஒன்று ஒரு சுச்சுவேஷன் நீங்களாக இருக்கிறீங்க, இன்னொரு சுச்சுவேஷன் அந்த பர்சனுக்கு சேம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய லெவலில் இன்னொரு மேபி இந்த பர்சனோட ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லைங்க இன்னொரு பர்சனாக இருக்கலாம். ஸோ 2 சுச்சுவேஷனும் சேமாக இருக்குது. எனக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கிறதுன்னு தெரியலை, என்னை கண்ணை கெட்டி காட்டில் கொண்டு விட்டால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு இதை சூஸ் பண்ணால் அது என்னை விட்டு போயிடும், அது சூஸ் பண்ணால் நீங்கள் என்னை விட்டு போயிடுவீங்க. ஸோ எனக்கு ரெண்டுமே இம்பார்ட்டண்டான ஒரு சுச்சுவேஷனாக எதை சூஸ் பண்ண எனக்கு தெரியலை. ஸோ அந்த கண்ணை கெட்டி எனக்கு காட்டில் விட்ட மாதிரி இருக்குது. ஸோ அதை சொல்கிறாங்க. ஓகே, ஓகே. 3வது மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்சன் என்ன சொல்கிறாங்கன்னா, ரிலேஷன்ஷிப்பில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய டைமில் நீ எந்த அளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் வலி வேதனையை நீ ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்த அந்த டைமில், ஸோ அதுக்கு ஈக்குவலான வலி வேதனை இப்போ நான் என் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் பண்ண தப்புக்கான பாவத்தை இப்போ நான் கழிச்சிட்ருக்கேன். ஸோ அன்றைக்கி நான் உன்னை அந்தளவுக்கு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு தெரிஞ்சோ தெரியாமல் உன்னை கஷ்டப்படுத்திருக்கலாம். பட் அதே கஷ்டத்தை இன்றைக்கி என் லைஃப்பில் நான் பட்டுட்ருக்கேன். ஸோ அதை சொல்கிறாங்க, நான் கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் எனக்கு யூனிவர்ஸ் கண்டிப்பாக நான் பண்ண தப்பை இப்போ நான் ரியலைஸ் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நான் பண்ண தப்பை நான் ஒத்துக்கிறேன். ஓகே, ஸோ நான் ஒத்துக்கிறேன். ஸோ நான் பண்ண தப்பை நான் அனுபவிக்கிறேன். நான் பண்ண தப்பை அனுபவிச்சா தான் நான் திருந்துவேன். ஸோ நான் கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த கர்மா ஃபேஸ் பண்ணி முடிக்கக்கூடிய டைமில் கண்டிப்பாக எனக்கு யூனிவர்ஸ் ஒரு ஃபேவரபுளாக எனக்கு பக்கத்தில் எனக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான ஒரு டைம் தருவாங்க. ஸோ அந்த டைம் நான் கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் எடுப்பேன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஓகே. ஸோ இந்த பர்சன் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ என்ன சொல்கிறது, இந்த ரிலேஷன்ஷிப்பில் தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்துடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நான் நெகட்டிவான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன், நெகட்டிவான ஒரு வைப்ரேஷனில் இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஓகே,
ஸோ அடுத்த மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்சன் என்ன சொல்கிறாங்கன்னா, என் லைஃப்பில் வந்து எனக்கு லைஃப்பில் வந்து நீ இல்லைன்னா நான் வந்து எப்போவுமே வந்து என் லைஃப் வந்து கம்ப்ளீட் ஆகாது. ஏன்னா நமக்கு 9 ஆஃப் கப்ஸாக வந்திருக்குது. ஸோ அந்த பர்சன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ எனக்கு லைஃப்பில் இப்போ ஒரு மனுஷன் ஜீவிக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே எனக்கு யூனிவர்ஸ் தந்திருக்காங்க. ஸோ ஒரு வீடாக இருக்கட்டும், ஒரு ஃபேமிலியாக இருக்கட்டும், ஸோ மணியாக இருக்கட்டும், ஒரு கெரியராக இருக்கட்டும், இது எல்லாமே எனக்கு என் லைஃப்பில் வந்து யூனிவர்ஸ் எனக்கு தந்திருக்காங்க. பட் இருந்தும் என் லைஃப் வந்து கம்ப்ளீட் ஆகலை. ஸோ என் லைஃப்பில் நான் நினச்சேன் நான் யாரை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க. பட் எத்தனையோ பேர் இருக்காங்க. பட் என்னால் வந்து இன்னொருத்தவங்களை வந்து என் லைஃப்பில் சூஸ் பண்ண முடியலை. ஏன்னா எனக்கு வந்து நீ இல்லைன்னா என் லைஃப் வந்து நான் என்ன கப்ஸ் தான். ஸோ நீ இருக்கும்போது மட்டும்தான் என் கப், நீ இருக்கும்போது மட்டும்தான் எனக்கு வந்து 10 ஆஃப் கப்ஸ் ஒரு கம்ப்ளீஷன் வந்து ஃபீல் ஆகுது. ஸோ இப்போ நான் வந்து 9 ஆஃப் கப்ஸில் தான் இருக்கேன். ஸோ நீ வந்து ஜாயின் பண்ணும்போது மட்டும்தான் எனக்கு 10 ஆஃப் கப்ஸும் ஆகுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நீ இல்லைன்னா எப்போவுமே என் லைஃப் கம்ப்ளீட் ஆகாது. உன் கூட பேசாமல் என் லைஃப் கம்ப்ளீட் ஆகாது. ஸோ எனக்கு கடைசி வரைக்கும் நீ வந்து என் கூட ஒரு ட்ராவல் பண்ணுற டைம் தான் என் லைஃப் சந்தோஷமாக இருக்கும், ஒரு பீஸாக இருக்கும், ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஸோ அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா நீ இருக்கும்போது மட்டும்தான் நான் வந்து ஒரு 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 ஆத்மார்த்தமான சந்தோஷத்தை என் லைஃப்பில் நான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஓகே, அடுத்த கார்டு பார்ப்போம். ஸோ அந்த பர்சன் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பேன். ஸோ கண்டிப்பாக நான் ஆக்ஷன் எடுப்பேன். ஓகே, கண்டிப்பாக நான் ஆக்ஷன் எடுப்பேன். பட் எனக்கு கொஞ்சம் ஆக்ஷன் எடுக்கிறது கொஞ்சம் டைம் வேணும். கண்டிப்பாக நான் ஆக்ஷன் எடுப்பேன். பட் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஏன்னா என் லைஃப்பில் நான் வந்து 2 சுச்சுவேஷனில் மாட்டிட்டு தவிக்கிறேன். கண்ணை கட்டி காட்டில் விட்டால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி எனக்கு இருக்குது. டபுள் சுச்சுவேஷன் இருக்குது. எனக்கு எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியலை. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் நெகட்டிவான ஒரு வைப்ரேஷனில் இருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீ இல்லாட்டா என் லைஃப் வந்து ஒருபோதும் கம்ப்ளீட் ஆகாது. கடைசி வரைக்கும் நீ என் கூட ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் நான் ஆத்மார்த்தமான ஒரு சந்தோஷத்தை என் லைஃப்பில் அடைவேன். ஸோ கண்டிப்பாக நான் உனக்காக ஒரு ஆக்ஷன் எடுப்பேன். பட் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஒரு டைம் வரும்ல, அந்த டைமில் நான் கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் உனக்காக எடுப்பேன். உனக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போகிறதுக்கு ரெடியாக இருப்பேன். ஸோ அந்த ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் லவ் பண்ண பர்சன் அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன கொடுக்குறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ எப்போவுமே வந்து நீ இண்டிபெண்ட்டாக இருக்கணும், நீ ஃப்ரீடமாக இருக்கணும், நீ எப்போவுமே வந்து என்னை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஸோ நான் இருந்தாலும் இல்லாட்டாலும் நீ சந்தோஷமாக ஜீவிக்கணும். ஸோ ஸோ என்ன சொல்கிறது, எப்போவுமே நீ ஒன்று சந்தோஷமாக வச்சுக்க. ஓகே, ஸோ நீ என்ன நினச்சி ஏங்காத, நீ உன் லைஃப்பில் சந்தோஷமாக கொண்டு போ, சந்தோஷமாக நீ ஜீவிச்சு வந்துட்டு என்ன நினச்சி நீ ஏங்காத, திங்க் பண்ணாத. ஓகே, ஸோ நீ எப்போயுமே உன் செல்ஃப் ரெஸ்பெக்டில், உன் செல்ஃப் பவரில் நின்னா தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். நீ என்ன நினச்சி சேட் ஆகட்டும், டிப்ரெஷன் ஆகட்டும் நீ இருந்தேன்னா, ஸோ அதனால் நானும் வலி அனுபவிப்பேன். நீ எப்போவுமே ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டில், செல்ஃப் இண்டிபெண்ட்டாக நீ இருக்கணும். நீ யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் மட்டும் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ 2 ஆஃப் கப்ஸ். ஸோ இந்த பர்சன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ நம்ம 2 பேரும் சேம் கேரக்டர், நம்ம 2 பேருமே சேம் எனர்ஜி. ஸோ நம்ம 2 பேரும் சேரும்போது அப்படி எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, எனக்காகவே நீ பிறந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நம்ம 2 பேருமே சேம் எனர்ஜி, சேம் கேரக்டர். எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுதான் உனக்கு பிடிக்குது, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுதான் எனக்கு பிடிக்குது. ஸோ நம்மளோட திங்கிங் ப்ராசஸ் கூட கண்டிப்பாக சேமாக தான் இருக்கும். ஸோ நான் என்ன நினைக்கிறோன்னு அதுதான் நீ என்னை பற்றி நினைப்ப. ஸோ கண்டிப்பாக நீ என்னை பற்றி தப்பாக நினைக்க மாட்டேன். என் சுச்சுவேஷன் நீ புரிஞ்சுப்பேன். ஏன்னா நான் எப்படி திங்க் பண்ணணும் அதே மாதிரி நீ திங்க் பண்ணுவான் அவங்க கொடுக்குறாங்க அந்த ஒரு மெசேஜ். ஓகே, ஸோ அடுத்து காட்டுப்போம். ஓகே, ஸோ அந்த பர்சன் என்ன சொல்கிறாங்கன்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒன்று சீட் பண்ணிவிட்டு போயிருக்கேன். ஸோ சீட் பண்ணிவிட்டு போயிருக்கேன் தான். பட் நான் ஒன்றும் மறக்கலை. தெரிஞ்சோ தெரியாமலோ அன்றைக்கி நான் வந்து சீட் பண்ணிவிட்டு போனேன். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் லைஃப்பில் கேட்டாச்சு. ஸோ எனக்கு வழி தெரியல, நான் உன்னை சீட் பண்ணிவிட்டு போனேன். பட் என்ன தான் உன்னை சீட் பண்ணிவிட்டு போனாலும் என்னால் ஒன்றை மறக்க முடியலை. நான் ஒவ்வொரு நாளும் ஒன்றை நினச்சி திங்க் பண்ணிட்டு தான் இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஓகே,
ஸோ அவங்க அவங்க என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, இப்போ என்ன சொல்லுது, ஸோ அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நான் இருக்க சுச்சுவேஷன் வந்து சரியில்லை, இப்போ நான் உனக்கு ஒரு ஆஃபர் கொண்டு தந்தாச்சுன்னா அந்த ஆஃபரை என்னால் வந்து சரியாக கொண்டு போக முடியாது. ஏன்னா உனக்கு நான் கரெக்டான ஒரு கமிட்மெண்ட்டோ ஒரு ஸ்டெபிலிட்டி இப்போ என்னால் தர முடியாது. பட் நீ சந்தோஷப்படுறதுக்காக நான் உனக்கு லைட்டாக ஒரு ஆஃபர் உன் லைஃப்பில் கொண்டு தரலாம். பட் ப்ராப்பரான ஒரு கமிட்மெண்ட் ஒரு ஸ்டெபிலிட்டி தரதுக்கான சுச்சுவேஷன் இப்போ நான் கிடையாது. ஏன்னா எனக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி என் லைஃப் போயிட்டுருக்குது. எனக்கு 2 சுச்சுவேஷன், எனக்கு இதுவும் இம்பார்ட்டன்ட் அதுவும் இம்பார்ட்டன்ட். ஸோ 2ல் எதை சூஸ் பண்ண கூட தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதனால தான் நமக்கு ஸ்டார்டிங்கில் இந்த பர்சன் ஃபஸ்ட்டு கொடுத்த ஒரு மெசேஜ் என்னென்னா, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், என் லைஃப்பில் எனக்கு என்ன வேணும், நான் ஜீவிக்கிறதுக்கு எனக்கு என்ன வேணும், நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எனக்கு என்ன வேணும். ஸோ யார் என் லைஃப்பில் இருந்தால் நான் உண்மையாகவே சந்தோஷமாக இருப்பேன், யார் என்ன உண்மையாக புரிஞ்சுக்கிட்டாங்க, எங்கேருந்து எனக்கு ஒரு அன்கண்டிஷனல் லவ் கிடச்சிது, இது எல்லாம் நான் திங்க் பண்ணணும். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். இதனால அந்த பர்சன் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு மெசேஜ் கொடுத்துருக்காங்க, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி, ஓகே. ஸோ நம்ம லாஸ்ட்டு கார்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ லாஸ்ட் கார்டு மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்சன் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கேன். மறுபடி வந்து ஒன்று நான் உனக்கு மறுபடி வந்து உனக்கிட்ட கூட பழகிட்டு மறுபடி சுச்சுவேஷன் வந்ததும் ஓடுறதுக்கு நான் ரெடியாக இல்லை. ஸோ எனக்கு வந்து நீ இல்லாமல் என் லைஃப் ஒருபோதும் கம்ப்ளீட் ஆகாது. ஸோ நான் என்ன ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். உங்ககிட்ட போகக்கூடாது, உனக்கு ஒரு மெசேஜ் பண்ணக்கூடாது, ஒரு கால் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு என்னால் சீரியஸாக ஒரு கமிட்மெண்ட் ஒரு ஸ்டெபிலிட்டி தர முடியாது. ஸோ மறுபடியும் ஒன்று நான் கஷ்டப்படுத்த விரும்பலை. ஆல்ரெடி நான் ஒன்று சீட் பண்ணிட்டு தான் போயிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறேன் கிட்ட அப்படின்னா நம்ம ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான ஒரு டைம் நான் வரும்போது ப்ராப்பராக ஒரு கமிட்மெண்ட் ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுப்பேன். பட் இப்போது இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் வந்து எனக்கு ஆக்ஷன் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இப்போ நான் இருக்கேன். ஸோ இப்போ நான் முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால தான் நான் வந்து உனக்கு ஒரு காலோ ஒரு மெசேஜோ உனக்கு ஒரு கம்யூனிகேஷன் எதுவுமே நான் உனக்கு பண்ணாமல் இருக்கேன். ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் நானே ப்ரொடெக்ட் பண்ணி அப்படின்னா நானே வந்து சமாதானப்படுத்தி வச்சுருக்கேன். இப்போ நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் அந்த பர்சன் உங்களுக்காக கொடுத்த ஒரு லவ் மெசேஜ். ஓகே, ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து இப்போ அந்த பர்சன் வந்து கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கக்கூடிய டைமில் நீங்கள் எந்த அளவுக்கு வலி வேதனை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்களோ அதே வலி வேதனை இப்போ அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்டது மாதிரி இருக்குதான். ஓகே, கண்ணை கட்டி காட்டில் விட்டது மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி பீப்புள்ஸ் இருந்தாலும் நீங்கள் இல்லைன்னா இந்த பர்சன் லைஃப் ஒருபோதும் கம்ப்ளீட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சன் அவங்களை சீட் பண்ணிட்டு போயிருக்காங்களாம். அவங்க உங்களை உண்மையாகவே சீட் பண்ணிட்டு போயிருக்காங்க. பட் அந்த பர்சன் உங்களை மூவ் ஆன் பண்ணிட்டு இல்லையா. ஏன்னா அவங்க மைண்டில் நீங்கள் இருக்கிறீங்களா, அந்த பர்சனால் மூவ் ஆன் பண்ண முடியலையா. ஓகே, ஸோ இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் அந்த பர்சன் ஒரு ஆஃபர் கொடுக்கறதுக்கு ஒரு சீரியஸான ஒரு ஆஃபர் கொடுக்கறதுக்கு அவங்களால முடியாதான். மறுபடியும் போகக்கூடிய சுச்சுவேஷன் அவங்க லைஃப்பில் இப்போ இருக்குமா. ஓகே, ஸோ அந்த பர்சன் என்ன சொன்னாங்க, நீங்கள் இந்த பர்சன் நினச்சி ஏங்கிட்டு இருக்காதுங்க, தவிச்சிட்டு இருக்காதுங்க. நீங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் நிற்கணுமா, நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருக்கணுமா, நீங்கள் ஒரு ஃப்ரீடமாக இருக்கணுமா, யாரும் இல்லாட்டாலும் என்னால் ஜீவிக்க முடியும் அந்த லெவலுக்கு நீங்கள் நிற்கணுமா. ஓகே, பட் இந்த பர்சன் கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்களாம். நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணுமா. ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான ஒரு டைம் வரும்போது இந்த பர்சன் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்களாம். ஓகே, ஸோ இதுதான் இந்த பர்சனோட லவ் மெசேஜ். ஓகே, ஸோ இந்த வீடியோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் தான் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.